ஹூல் திவாஸ் தினத்தையொட்டி ஆங்கிலேய ஆட்சியின் அநீதிக்கு எதிராக போராடிய சிதோ கான்ஹூ, சந்த் பைரவ், புலோ ஜானோ உள்ளிட்ட வீரமிக்க பழங்குடி இனத்தைச் சேர்ந்த தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தாய் நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த பழங்குடியின தியாகிகளின் அசாத்தியமான துணிச்சலுக்கும் தளராத மன உறுதிக்கும் ஹூல் திவாஸ் ஒரு வலிமையான அடையாளமாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் கண்ணியம் மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட போராட்டமும் தியாகமும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தொடர்ந்து புதிய ஆற்றலை அளித்து ஊக்கமளிக்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவப்படுத்தினார். ஆந்திர மாநிலத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆந்திர பிரதேச மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மாணவர்கள் தங்கள் சமூகம், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களுடனான பிணைப்பை தக்க வைத்துக் கொண்டே சமூகம் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதையடுத்து ஆந்திராவில் இருந்து கர்நாடகா செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெங்களூருவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இரவு தங்குகிறார். தொடர்ந்து நாளை மீண்டும் ஆந்திரா செல்லும் குடியரசுத் தலைவர் அனந்த்பூரில் உள்ள ஆந்திர பிரதேச மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு இம்மாதம் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வை நாடு முழுவதும் 20 லட்சம் மாணவர்கள் எழுதினர். ஜூன் 25ஆம் தேதி நீட் மறுதேர்வுக்கான விடை குறிப்புகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. இந்நிலையில் நீட் மறுதேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பணிகளை நிறைவு செய்ய மதிப்பீட்டாளர்கள் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பணியாற்றி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிமுகவிலிருந்து கண்ணீருடன் விடைபெறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இடம்பெற்றிருந்தார். பேச்சுவார்த்தைக்கு பின் இரு அணிகளும் இணைந்தன. கடந்த வாரம் பதவி பறிக்கப்பட்ட அனைவருக்கும் மீண்டும் பதவி வழங்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்தார். எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் கரூர் மாவட்ட செயலர் பதவி வழங்கப்படாததால் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்த விஜயபாஸ்கர் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை அவரிடம் வழங்கினார். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து கண்ணீருடன் விலகுவதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவுடன் இணைந்து அதிமுக ஆட்சி அமைக்க முற்பட்டதை தம்மால் ஏற்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹமாஸ் ஆயுத குழுவினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இயங்கும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் காசா இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினரை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக 58,000 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த வாரம் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்புகளில் சிக்கி 1700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மாயமான ஆயிரக்கணக்கானோரை மீட்பு குழுவினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் வெனிசுலாவில் 58,870 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தெரிவித்துள்ளது.